காங்கிரஸ் தரப்பு தன் கோரிக்கையை ஒரு அளவிற்கு தளர்த்தியதாக அரசியல் பார்வையாளர்கள் கருதுகின்றனர். இந்த தகவல்கள் வெளிவந்த உடனேயே திமுக தலைமையும் 22ஆம் தேதி முதல் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை தொடங்கும் என அறிவித்தது. இருப்பினும் உடனடியாக அல்லாமல் சில நாட்கள் இடைவெளியுடன் தொடங்குவது கூட்டணிக்குள் இன்னும் முழுமையான ஒத்துழைப்பு உருவாகவில்லை என்பதை காட்டுவதாக பார்க்கப்படுகிறது. ஆட்சியில் பங்கு விவகாரத்தில் திமுக எந்தவித தளர்வும் காட்ட விரும்பாத நிலையில் காங்கிரஸ் தன் கோரிக்கையை தேர்தல் வெற்றிக்கு பிறகு பார்க்கலாம் என்ற நிலைக்கு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் உரசல் இருந்தாலும் இந்த தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்றே அரசியல் வட்டாரங்கள் கணிக்கின்றன. அதே நேரத்தில் காங்கிரஸ் தேசிய தலைமையை கையில் வைத்திருக்கும் ராகுல் காந்தி மீது சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட சிலர் தொடர்ந்து திமுக தலைமையை கோபப்படுத்தும் வகையில் பேசி வரும் நிலையில் அதனை ராகுல் காந்தி கண்டும் காணாதது போல் இருப்பது ஏன் என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. ராகுலுக்காகத்தான் கூட்டணி என முதல்வர் ஸ்டாலின் வெளிப்படையாக பேசியிருந்தாலும் காங்கிரஸ் கட்சியினர் இன்னும் திமுகவை விமர்சித்து வருகின்றனர். இதனால் சமூக வலைதளங்களில் திமுகவினர் காங்கிரஸ் கட்சியினரை மிக கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். இதனால் இந்த பிரச்சினைக்கு எப்போது முடிவு எட்டப்படும் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.